ஸோ குரூப் 2 கண்டிப்பாக இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வருது. செப்டம்பர் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் வருது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் போட ரெடி பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நானுமே படிக்கலை. ஸோ நானுமே குரூப் 2 இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. ஸோ நானும் படிக்கணும். நான் படிக்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஷெட்யூலை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது ஹாய், வெல்கம் டு நியூ டின்சிங். ஸோ எல்லாருமே குரூப் 4 வந்து எழுதியிருப்பீங்க. ஓகே, குரூப் 4 மூலிமா நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் தெரிலனா அது 75% பீப்புளுக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாரதியார் எழுதிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்க்கும்போது குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், குயில் பாட்டு பாரதியார்னு சொல்லி எல்லாருமே போட்டுடலாம். அதே மாதிரி தான் இப்போ ஜிகேல எடுத்தோம்னா, அரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு எதுன்னு கேட்டோம்னா, குதிரைன்றது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதில் யாருமே மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை சரியாக போட்டு இருந்து தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது ஒரு குழு வச்சு ஆன்சர் சரியாக போட்டிருந்தாலே நம்ம கட்டாப்பாக ரீச் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தேன், தமிழ் மேக்ஸ் வந்து நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழில் கிட்டத்தட்ட 95 மார்க் எடுத்து ப்ளஸ் ஜிகேல அதாவது மேக்ஸில் வந்து 22 அல்லது 23 மார்க்கு மேலே எடுத்திருந்தாலே ஈஸியாக அவங்கள வந்து கட்டாப் கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஜிகேல வந்து பேசிக்காக எல்லாருமே 50 கொஸ்டின் வந்து ரைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ தமிழில் 95, மேக்ஸில் 22 ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ ஜிகேல ஒரு 50 மார்க் போட்டிருந்தாலே நம்ம கட்டாப் 170 ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இன்னுமே தமிழுக்கான முக்கியத்துவம் யாருமே கொடுக்க மாட்டீங்க. தமிழ் அண்ட் மேக்ஸ் இது ரொம்ப ஈஸி தானே, தமிழ்லாம் ஈஸி தானே. ஸோ அப்படின்னா காமனாக 85 மார்க் வந்து எல்லாராலையுமே எடுத்துட முடியும் தமிழில். ஓகேங்களா? ஸோ அந்த அபோவ் 95 மார்க் மேலே எடுக்கிறது தான் நம்மளோட மெயின் கோலே அதுதான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுதான் வெற்றியை தீர்மானிக்குது. வெற்றி வந்து இப்போ 165 மேலே எடுத்தாலே எல்லாருமே பாஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த வெற்றியின் அளவு இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து கட் ஆஃபுக்கு மேலே மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றால் தான் நம்ம நினச்ச இடத்துல நம்ம நினச்ச வேலையை எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தமிழில் கண்டிப்பாக 95+ போட்டிருக்கணும், மேக்ஸில் 23க்கு மேலே போட்டிருக்கணும். ஸோ ஓகே, இப்போது யாருமே மனசு விட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம வந்து இப்போ குரூப் 4 படித்தோம், அதோட சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 2 இருக்குது. ஓகேங்களா? குரூப் 2 2A இருக்குது. ஸோ இதோட ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தோம்னா சேமஸ் எதுனா நம்மளோட குரூப் 4 தான். 1-2 பாலிட்டியில் ஒரு 2 டைட்டில் ப்ளஸ் வந்து யூனிட் 9ல் ஒரு 2 டைட்டில், யூனிட் 8ல் 1. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா 1-2 தான் இருக்கே தவிர வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, குரூப் 4 படிச்சதை அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு எதையெல்லாம் குரூப் 4 மிஸ் பண்ணமோ அந்த டாப்பிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ இந்த குரூப் 4 எதெல்லாம் தப்பணும், ஜிகேல எந்த ஹிஸ்ட்ரினா யூனிட் 8 எதெல்லாம் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா குரூப் 2 படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டிகிரி முடித்த எல்லாருமே குரூப் 2 அப்ளை பண்ணலாம். குரூப் 4 இல்லை சார் நான் டிகிரி முடிக்கலை, நான் வந்து குரூப் 4 மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ குரூப் 4 படிச்சிங்க இல்லையா? ஸோ அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் அடுத்த குரூப் 4 உங்களால் இப்போலேருந்தே கண்டினியூ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது வெளியூரில் இருப்பாங்க, திருவிழாவுக்கு ஊருக்கு வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டால் மட்டும் தான் படிக்கவே ஆரம்பிப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் முடிச்சு எக்ஸாம் முடிச்சுன்னா மீண்டும் எங்கே பண்ணுவோம்னா மூட்டையை கட்டிட்டு வெளியில் போய்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்காமல், ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன்ட்டு இருக்காமல் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வெறும் ரிவிஷன் மட்டும் பண்ணாலே நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ டைம் இருக்குது, குரூப் 4க்கு யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த குரூப் 4 எப்போ வரும்னு தெரியாது. ஸோ 2025 வந்தால் கண்டிப்பாக இப்போலேருந்தே படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 2 கண்டிப்பாக இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வருது. செப்டம்பர் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் வருது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் போட ரெடி பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நானுமே படிக்கலை. ஸோ நானுமே குரூப் 2 இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. ஸோ நானும் படிக்கணும். நான் படிக்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், என்னோட ஷெட்யூலை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நான் டெஸ்ட் பேட்சாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, குரூப் 2 ஷெட்யூல் நான் போட்டேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் டெஸ்ட் ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ், இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து குரூப்பில் நியூ டிஎன்பிசி அப்படின்ற குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ஷெட்யூலை போட்டு நான் வீடியோ போடுறேன், அப்போ பார்த்துலாம். ஸோ குரூப் 2க்கு 2Aக்கு ரெடி ஆகுங்க. தயவுசெய்து கையில் புக் வச்சுங்க. 11th 12th குரூப் 4லேயே இப்போ பார்த்தோம்னா 11th 12th இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நிறைய கேட்டுருந்தாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படி பண்ணால் 11th 12th புக்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்கணும். ஓரளவு 10th வரையும் வச்சிருப்பீங்க. 11th 12th வந்து பாலிட்டி புக், எக்கனாமிக்ஸ் புக் ப்ளஸ் வந்து ஹிஸ்ட்ரி புக் இது எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அதேமாதிரி 11th 12th தமிழ் புக்கு, பழைய புக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இல்லைனாலும் PDF நான் குரூப்பில் அனுப்பியிருக்கேன், நியூ டிஎன்பிசி. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அவுட் போட்டாச்சு கையில் வச்சுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.